மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 2025ஆம் ஆண்டிலே என்ன செய்து கொடுக்க வேண்டும் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை காதிலே ஓடிக்கொண்டே இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். என்ன ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு பிரசங்கத்தை கொடுப்பீங்க அப்படின்னா நீங்க என்ன முதல் எடுத்த உடனே தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இதெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கோம். திருப்பி ஆண்டவர் 2025 வந்து நீங்க என்ன இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இதை தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் தன் வாழ்வில தெய்வத்தையும் தேவனுடைய வார்த்தையும் முக்கியத்துவப்படுத்தி ஓடுனா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றாரு. அவன் என்ன எதிர்பார்க்கிறான், அந்த உலகத்துல என்னென்ன நன்மைகள் அவனுக்கு தேவையோ அத்தனையும் நான் கொடுப்பேன்றாரு. ஆகையால் தேவ பிள்ளை விலகிக் கொள்ளுங்கள். உலகம் ஒரு மாதிரி ஓடுது, நாம உலகம் மாதிரி ஓடக்கூடாது. நீயும் நானும் வேற மாதிரி ஓடணும். உலகம் எப்போதுமே என்ன பண்ணுது, எப்படி ஓடிட்டு இருக்குது, தங்களுடைய தேவைகளுக்காக பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ வழிகளை தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்குது பாருங்க. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்ன இருக்குது, காலை எழுந்திரிச்சு உடனே நம்ம என்ன பண்ணணும், குளிச்சு கிளம்பி வேலைக்கு போய் எப்படியா சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி பல வழிகளும் பல காரியங்களும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிந்திச்சு வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் போறாங்க பாருங்க. அவங்களுக்கு கடவுளை குறித்ததான ஒரு முக்கியத்துவமே இல்லாம போயிடறாங்க. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ கர்த்தரை அறியணும் பாருங்க. இப்ப கடவுள் நம்மளை அழைத்து வந்து கர்த்தர் சொல்றாரு, முன்னாடி நீ எப்படி இருந்த, இனி எப்படி வாழணும் உனக்கு நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரதை நீ அப்படியே தான் கடைபிடிக்கணும் என்பதை ஆவியான நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் அந்த வார்த்தையை கவனிக்கணும். முதலாவது ஃபர்ஸ்ட் நீ எதை தேடணும் அப்படின்னு உனக்கு கர்த்தர் கத்து தராரு. உன்னை புரிந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சொற்பமான காலம் தான். நித்திய நித்தியமாக வாழ போறீங்கன்னா சொல்லுங்க யாராங்க, நான் நித்திய நித்தியமாக இருக்க போறேங்க, நான் பாடு இருப்பேன், இவன் அசைக்க முடியாது. யாராவது இருக்கீங்களா? இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த சொற்பமான காலத்தில் கூட இப்போ நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த சொற்பமான காலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இந்த சொற்பமான காலத்தில் மனுஷன் முழுவதும் பணத்துக்காக ஓடி 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 சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போயிடுவான். பணம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ நைட்டு தூங்கினாலும் பணம் தான். சில பேர்ட்ட நீங்கள் பேசி பாருங்க, வாயத்தை வந்து எங்கடும் சுற்றுனா பணத்தில் தான் நிற்பான். பார்த்துருக்கீங்களா? பணம் பணம் பணம். அதனால தான் பாருங்க, இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொல்றாரு, ஐசுவானே இன்னைக்கு உன் உயிர் எடுக்கப்பட்டா உன் பணம் உன் பொருள் யாருடையதாகும் கேள்வி கேட்டார் பாருங்க. அவருக்காட்டில் யார் பெரிய பிரசங்கம் பண்ணிட முடியுமான்னு அவர் சொல்றார். அந்த பூமியில தெய்வமே மனிதனா பிறந்து இந்த மனுஷனை பார்த்து சொல்லுது, இன்னைக்கு பணம் 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 சொல்ற பத்தியா, இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுள் அற்று நீ என்ன பண்ற, பணம் பணம் சொல்லி குமிச்சுக்கிட்டே போற. இன்னைக்கு உன் உயிர் எடுக்கப்பட்டா இந்த பணம் உன் பின்னாடி வந்துருமா, இல்லை இந்த பணம் தான் உனக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருமா? முடியாது, கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. ஆகையால் தேவ பிள்ளைகளே, முதலாவது நமக்கு பணம் கிடையாது. முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னவா, இந்த உலக பிள்ளைகள் எல்லாம் பணம் பொருள் மனுஷிகளெல்லாம் முதல்ல தூக்கி வைப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. தாய் தகப்பன் இப்படிலாம் ஃபர்ஸ்ட் அவங்க வச்சுருவாங்க பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது நீ யாரை தேடணும் அப்படின்னா, முதலாவது தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய நீதியை தேடு. இதுதான் உனக்கு முக்கியம் வாழ்க்கையில. கர்த்தரையே விட்டுட்டு ஓடுறது கிடையாது. கடவுள் முக்கியம் உனக்கு. நீ வந்து சம்பாதிக்க நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கர்த்தர்ல அதெல்லாம் சுஜிபி கர்த்தர் அப்படின்ட்டாண்டாவே எல்லாம் வந்துடும் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மற்ற உலகத்தான் போல ஓடிட்டு இருக்க. மாறு முதல்ல. இந்த 2025 எல்லாரும் காதுல நல்லா துணிக்கட்டும். ஏனென்றால் கடவுள் சொல்றாரு, எல்லா நன்மைகளும் உனக்கு வேணும்னா முதல்ல வந்து என்னப்படி நான் தான் உனக்கு முக்கியம் என்பதை முதல்ல உன் வாழ்க்கையில என்ன பண்ணு, ஒத்துக்கொள், ஏற்றுக்கொள். சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல வைக்கிறார் பாருங்க. இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கை இன்னும் மாறலப்பான்ட்டாரு. இன்னும் இந்த வசனத்துப்படி சில பேருடைய வாழ்க்கை கட்டப்படலை. அவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷம் விசுவாசி 10 வருஷம் விசுவாசியாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, என்ன முதல்ல வைக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன தூக்கி பின்ன வச்சுட்டாங்க. இப்போ அவங்க தேவைகளை முன் வைக்கிறாங்க அப்படின்றார் பாருங்க. பாருங்க, அதனால தான் தேவன் சொல்றாரு பாருங்க, முன்னாடி இதை பேசிட்டு அதை பேசுறாரு. என்னவா 25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா.
கவலைப்படுவதனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருவதென்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. இப்போ 31 பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த பரமபிதா யாரு? நம்முடைய அப்பா. இப்போ புரியுதா? பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நீ யாரை வைக்கணுமா? முதலாவது நீ யாரை தேடணுமா? கர்த்தரை தேடு. ஆனால் நீ என்ன பண்ற? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை கட்டுவோம், எண்ணத்தை நாட்டுவோம், இதெல்லாம் கட்டணும், அதை சம்பாதிக்க சொல்லி இதவே தான் ஃபர்ஸ்ட் வைக்கிற. இதை ஃபர்ஸ்ட் வைக்கிறது யாருன்னா மற்ற புறஜாதியார்கள். அவங்க தான் அப்படி வாழ்வாங்க, அவங்க தான் அப்படி ஓடுவாங்க. ஆனால் நீ அப்படி ஓடக்கூடாது. உனக்கு நான் கற்றுத்தரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வேண்டியவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வேண்டான்ட்டார, உழைக்காத, வேலைக்கு போகாத, உனக்கு சோறு வேண்டாம், உனக்கு வீடு வேண்டாம், உனக்கு வாசல் வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காரா? இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை படிச்சு இந்த முக்கியமான வேர்டெல்லாம் விட்டுருவாங்க. நிறுத்தி படித்து பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எப்படி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ப்ராப்ளம் என்ன, பிரச்சனை என்ன, ஏன் இப்போ பணத்துக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்க பார்த்தியா? ஆனால் ஓடுற, ஆனால் உன் வாழ்க்கையில் அது எதுவுமே என்ன பண்ண மாட்டுது, அதிகமாக கிடைக்க மாட்டுது. இந்த உலக தேவைகளுக்காகவும் உலக நன்மைகளுக்காகவும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓடுற உன் வாழ்க்கை இதுலேயே போயிடுது. சில பேர் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? என்னடா நம்ம வாழ்க்கை முழுக்க எதில் பாதியில் இதில் போயிடுது, வேலையிலேயே போயிடுது, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு இது இல்லை. சில லைஃப்பில் என்ன இது, இதுலேயே ஃபோக்கஸில் இருக்குது பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பார்த்தான்னு சொல்கிறாருங்க, வா நான் உனக்கு கற்றுத்தரேன். ஃபஸ்ட்டு யாரை தேடு? என்ன தேடு. என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. வேலை கர்த்தர்ட்ட இருக்குது, சுகம் கர்த்தர்ட்ட இருக்குது, வெற்றி கர்த்தர்ட்ட இருக்குது, சுக வாழ்வு தேவனிடத்தில் இருக்கிறது. என்ன வேணும்? அத்தனையும் கர்த்தர்ட்ட இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எது முதலாவதுன்னு சொல்கிறியோ, எது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றியோ அது 2வது இடத்துக்கு கொண்டு போ. நீ அதை ஃபஸ்ட் இடத்துல வைக்காத. வாழ்க்கையில் நீ வச்சன கெட்ட. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் இழந்து போது காரணமே தேவனை தூக்கி கீழே வைக்கிறதுனால தான். கிறிஸ்தவர்களே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்துகிட்டே இருப்பாங்க, நன்மைகள் பெற்றுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆயிரும்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிடும், நன்மைகள் எல்லாமே இழந்து போயிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா கடவுளை தூக்கி கடைசியில் வைப்பான். ஆண்டு நல்லா கொஞ்சம் உயர்த்தி வைக்கும்போது பண ஆசை பெரிய போகுது சில பேத்துக்கு. பணம் 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 சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டான், ஜெபம் பண்ண விட்டுருவான், பைபிள் படிக்கிறத விட்டுருவான், கடவுள் தேடி வர்றதை விட்டுருவான், எல்லாமே போயிடும் பாருங்க. என்ன ஆகி போச்சு? இப்போ கடவுளை தூக்கி பின்ன வச்சிட்டான், இப்போ உலக நன்மைகளை முன்ன வைக்கிறான் பாருங்க. ஆயால் தான் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன தேடு, உனக்கு அதில் நல்வாழ்வு இருக்கு, உனக்கு 2 ஆசீர்வாதம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுவதில்லை. கர்த்தர் தேடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் இந்த உலக நன்மைகளையும் கொடுக்கிறார். நீங்க எதை முதல்ன்றீங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் தேடும் போது அதை அவரே தராராம். தரமாட்டேன்னு சொல்லலை, இதெல்லாம் உனக்கு வேண்டான்னு சொல்லலை. அவர் வேண்டான்னு சொன்னாரா? இவனுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்றாரா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தலையா? அவர் முக்கியத்துவப்படுத்துறாரு. ஆனால் அவரை காட்டிலே நீ அதை முக்கியத்துவப்படுத்திடாதன்றாரு. புரியுதுங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் என்பதை நீ புரிஞ்சுக்கோ முதல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. 32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அதாவது உலக மனுஷன் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். யார் பரமபிதா? உங்கள் பரமபிதா. சொல்லுங்க, என் பரமபிதா, என் தகப்பன், என் தகப்பன், என் தகப்பன் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே நல்ல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம், எங்கள் அம்மா ரேசேசியை போட்டு போட்டு கொல்லுது, நாறுது, கல் கிடக்குது. ஆண்டவருக்கு இதெல்லாம் இப்படி தான் சாப்பிட்ணும் வச்சிருக்காரா என்ன? ஆண்டவரே தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பேன், கண்மலை தேனினால் உன்னை போஷிப்பேன்றார் பாருங்க. கடவுள் என்ன பண்ணானா ஹைஃபையாக கொடுக்குறவர். இதெல்லாம் உனக்கு வேணும்ன்றார். உன் உடம்புக்கு இந்த ஆகாரம்லாம் தேவை என்பது அவருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு வீடு தேவை என்பது அவருக்கு தெரியுமா? ஐயோ நான் வீடுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கேன், சொந்த வீட்டுக்காக. கர்த்தர் சொல்றார், தெரியும் எனக்கு இதெல்லாம் உனக்கு வேணும்ன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் தேவை என்பதை உன்னை காட்டிலே அவருக்கு தெரியும், உனக்கு அது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் சொல்றாரு, திருமணமா, எந்த நேரத்தில் திருமணம், அழகா மாப்பிள்ளை கொடுக்குறாரு, பொண்ணை கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? பிள்ளைகளா, குழந்தை செல்வங்களா, கர்த்தர் என்ன பண்றாரு? அதையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, முதலாவது இப்போ என்ன தேடு,
என்கிட்ட தான் இருக்குது. என்னுடைய சமூகத்தில் வந்து உட்காரு, என்ன தேடி வா, எனக்கு முக்கியத்துவம் கொடு, என்னை தொடர்ந்து தேடி வா. பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் சில நன்மைகளுக்காக இங்கே எத்தனையோ பேர் வந்து நன்மைகளை பெற்றுட்டு போயிருக்காங்க. பாருங்க, கர்த்தரை விடாமல் தேடி வருவாங்க. பாருங்க, நான் சொல்லுவேன் 15 வாரம் வாங்க, ஒரு 20 வாரம் வாங்க. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 20 வாரத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை உள்ள அவங்களுக்குள்ளே போய் அதுக்கு அப்படியே ஒபே பண்ணிகிட்டே வர பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பிரச்சனை என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த பிரச்சனை யார் தான் தீர்க்க முடியும்? தேவன் மாத்திரமே தான் தீர்க்க முடியும். தேவனிடத்துல தான் எல்லாமே உண்டு. பாருங்க, தேவனை தேடி வர்றதுல தான் எல்லாம் நடக்க போகுது. இப்போ நான் கடவுள் கிடையாது, பாஸ்டரை பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட முடியாது. பார்க்குறது நல்லது தான். இப்போ பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். கடவுள் தான் உங்களுக்கு வேலை செய்யணும், கடவுள் தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும், இயேசு தான் உங்களுக்கு நன்மை செய்யணும். அதில் தான் பாருங்க, இயேசுவை முதலாவது வைங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுகிட்ட பேசுங்க, இயேசுவை தேடி தொடர்ந்து வாங்க, அவரும் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேத்துக்கு குழந்தை செல்வம், நன்மைகள், ஆசீர்வாதம் எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் மிகவும் நல்லவர். அப்போ பாருங்க, கர்த்தர்ட்ட மட்டும்தாமே பதில் இருக்கிறது. கர்த்தரவே ஒரு மனுஷன் முதல்ல வச்சு ஓடும் போது, கர்த்தரை முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் தான் முக்கியம், இயேசு தான் முக்கியம், இயேசு தான் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், இயேசு எனக்கு எல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் முக்கியத்துவப்படுத்தி தன் வாழ்க்கையை அவன் நடத்த ஆரம்பிக்கும் போது, நான் சொல்லுகிறேன், இப்போ உலக நன்மைகள் எதெல்லாம் உனக்கு தேவையோ அத்தனையும் உன்னை பின்பற்றி வரும் என்று கர்த்தர் சொல்றார். நீ உலக நன்மையை பின்பற்ற அப்படின்னா அது உன்னை விட்டு தூர போகும். நீ கர்த்தரை பின்பற்றின அப்படின்னா உலக நன்மை உன்னை தேடி வரும்ன்றாரு. உலகத்தில் என்னென்ன நன்மைகள் உனக்கு வேணுமோ, என்னென்ன நன்மைகள்லாம் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கணுமோ, என்னென்ன காலத்தில் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணுமோ அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் உனக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 34 அதிகாரம் 9-10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ. பாருங்க, 2025 மட்டும் இல்லை, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வருஷம் வரைக்கும் இந்த வசனம் வேலை செய்யும். யாருக்கு வேலை செய்யும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்யும். யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இந்த வசனம் பலிக்கும். இந்த வசனம் வந்து 900 எழுதுனது, இல்லை 2000 எழுதுனது, 1 எழுதுனது, 2000 எழுதுனது அப்படி கிடையாது. இல்லை இனிமேல் வந்து 2050 இந்த வசனம் பலிக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்குதா? கிடையாது. இது எல்லா வருஷத்துலேயும் தாங்கி பிடிச்சி நிற்கும். இது எல்லா வருஷத்துலையும் இந்த வசனம் உங்களை நடத்தும். எத்தனை பேர் புரியுது? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எப்போதுமே பலிக்கும், எப்போவுமே நடக்கும். அப்போ எப்போ பலிக்கும் அப்படின்னா அதை தான் சொல்லித்தரேன். இப்போ வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையை தேடிக்கொண்டு போகிறவனுக்கு என்ன ஆகுது? கர்த்தரை விட்டு நன்மை விட்டு விலகி ஓடுது. இப்போ கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது நன்மை சூழ்ந்து கொள்ளுது. இப்போ பாருங்க, வேதம் சொல்லுது கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை தேடிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி சொல்வீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் கர்த்தரை தேடவே இல்லை, கர்த்தரை முதல்ல வைக்கலன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நீங்கள் முக்கியத்துவப்படுத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நன்மையும் அடைய முடியும். எந்த நன்மையும் அவராலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் இயேசுவை உயர்த்தி, இயேசுவை மகிமைப்படுத்தி, இயேசு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகளை கொடுக்க முடியும், இயேசு மட்டும்தான் என் வாழ்க்கையில் வந்து இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு சொல்லி எவன் நம்ப ஆரம்பிக்கிறானோ, எவன் நம்பி கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி இயேசுவை முக்கியத்துவப்படுத்தி ஓடுறானோ, இயேசு அவனை மகிமைப்படுத்துவார், அவனை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுற எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு சில நன்மை நடக்கும், ஒரு சில நன்மைகள் நடக்காம போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? கிடையாது. வசனம் எனக்குமே பொய் சொல்லாது. என்றால் கர்த்தர் பொய் சொல்லுகிற அல்ல, நான் பொய் சொல்லுகிற அல்ல. மனுஷனோ பொய் சொல்லுவான். தேவனே சத்தியபரர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுமாக. மனுஷன் தான் பொய் பேசுவான். மனுஷன் தான் ஒன்று சொல்லி இதை நான் சொல்லலைன்னுவான், இல்லை ஒன்று சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் தேவன் உன்னை சொல்லிட்டானா அது அப்படிதான். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. முதல்ல நீங்க உண்மையா இருக்கணும் கடவுளை தேடுவதில். உங்க மனதுல கடவுளை முதல்ல நிறுத்தணும். உங்க வாழ்க்கையில் அவரை நீங்க முதல்ல தேடணும். நீங்க அவரை தொடர்ந்து தேடி போவீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கடவுளை தேட மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாமே வந்து படிக்கணும்னா வராது. இது வருமா? கடைக்கு போக மாட்டேன், ஆனால் வீட்டில் உட்காந்த இடத்துல எனக்கு இட்லி மாவெல்லாம் வந்துடுமா? நாங்கள் உட்காந்த இடத்துல எனக்கு வரணும். நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லைங்க, எங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைங்க, எங்களுக்கு அப்படி இல்லைங்க இப்படி இல்லைன்னா பட்னியாக தான் கிடக்கணும். சோம்பேறிகளுக்கு கர்த்தர் தரவே மாட்டார். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் சோம்பேறியின் தேவன் அல்ல,
அவருடைய பிள்ளைகளையும் சோம்பேறியா அவர் வளர்ப்பது கிடையாது. அவர் பிள்ளைகள் யாரு? அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நம்மளை சோம்பேறியா வளர்க்க அவர் விருப்பம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அவரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. இது சத்திய வார்த்தை. அவரை தொடர்ந்து தேடினா நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமாகவே கர்த்தரை எந்த நன்மைக்காக நீங்க கடவுளை தேடுறீங்களோ அந்த நன்மையை நீங்கள் அவராலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறேன் பாருங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாய் தாவீது என்னும் உமது அடியான் உண்மை நேர்மையாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிற்கு ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாய் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனே என் தகப்பனாய் தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவறியாத ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை கடங்காதும் இலக்கத்துக்கு எட்டாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தலும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தையும் கேளாமலும் உன் சத்ருவின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்பாக இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுந்ததும் இல்லை. இதுவும் நன்றி, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, இது எப்படி பார்த்தீங்களா? கடவுள் இவனுக்கு என்ன பண்ணாலும் சொப்பனத்தை காமிக்கிறார். ஏன்னா இவன் கடவுள் நல்லா பிரியப்படுத்திட்டான் பாருங்க. பலிகளை செலுத்தி அதை செலுத்தி எல்லாம் பண்ணி கடவுளுக்கு முதலிடத்தை கொடுத்து கடவுளை திருப்திப்படுத்தி நீங்கள் கடவுளை முதல்ல தொடர்ந்து தேடி பாருங்களேன். அவரை தேடி வரும்போதே அவர் சந்தோஷப்படுவார். அதுலேயும் சில பேர் தேடி எப்படி தேடுவாங்க? ஏன்னா தானே போ, இன்னும் டைம் இருக்கு, போடலாம், மிச்சுவா போடல, மிச்சுவா வெல்ல. கர்த்தர் சந்தோஷப்படவே மாட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நான் யாருடைய மனதையும் உணர்வுகளையும் புண்படுத்ததான் நினைக்காதீங்க. நான் புண்படுத்தலை, சத்தியத்தை சொல்லுகிறேன். என்னென்றாலும் உங்களுக்கு விளங்குபடி சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டிலேருந்தே வரும்போதே அங்கேருந்தே கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார். நீங்கள் கிளம்பும் போதே என்ன மாதிரி கிளம்புறீங்க, என்ன இருதயத்தோட கிளம்புறீங்க, எப்படிப்பட்ட இதயத்தோட கிளம்புறீங்க? ஆஹா, நான் கர்த்தரை தேடி போகிறேன், கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் அவரை ஆராதிக்க போகிறேன், அவரை நான் துதிக்க போகிறேன், அவரிடத்துல நான் செபிக்க போகிறேன், அவரிடத்துல நான் வேண்ட போகிறேன், கேட்க போகிறேன். அவரை நான் தேடி வரும்போதே அவர் என்கிட்ட கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு. எப்படிப்பட்ட கர்த்தர் பார்த்தீங்களா? பாருங்க, சாலமோன் போய் கர்த்தரை போய் திருப்திப்படுத்தின உடனே, நீங்கள் முன்னாடியே தான் படித்தேன், இந்த பலிகள்லாம் போய் செலுத்துறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? கர்த்தர் உடனே என்ன பண்றார்? சந்தோஷப்பட்டு உடனே தரிசனத்தில் போய் என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, அவனும் கர்த்தரும் இடையில நாங்கள் உங்களுக்கு சொல்லி தான் தருவோம், எங்களெல்லாம் நீங்கள் கேட்கவே முடியாது, எதுவும் உங்களுக்கு சொல்லி தான் தருவோம். நீங்களும் அவர் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தை கடவுள் பார்க்குறாரு. நீங்கள் கர்த்தரை உற்சாக மனதோடு சந்தோஷத்தோட கர்த்தரை தொடர்ந்து தேடி வரும்போது உங்கள் இருதயத்தை அவர் காண்கிற தேவன். நான் சில பேருக்கு அப்படி தான் ஸ்டெப்ஸ் சொல்லி தெரியும் பாருங்க. அப்படி கேட்டு கீழ்ப்படிஞ்சவங்க தான் நடந்திருக்கலாம். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், எப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்மளை தேடி வருது, அங்கேருந்து எப்படி வராங்க அவங்க என்பதை கர்த்தர் பார்க்குறாரு பாருங்க. கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. வேதம் சொல்லுது, உன் பேரில் அவர் சந்தோஷமா இருப்பாராக. அவர் நம்ம பேரில் சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? அவரை சந்தோஷப்படுத்தணும். யாரை சந்தோஷப்படுத்தணும்? கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். கல்யாணம் பண்ண பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏய் முதல்ல கணவனை சந்தோஷப்படுத்து, அப்போ தான் உன் வீட்டுக்காரு நீ கேட்டதெல்லாம் அவனுக்கு வாங்கி தருவார். பெற்றோர்கள் சொல்லி அனுப்புகிறாங்களா இல்லையா? பெண்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, உன் வீட்டுக்காரரை நல்லா வச்சுக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன்னா அங்கே நீ பிழைக்கலாம், நீ வேற மாதிரி நடந்தனா முடிஞ்சிச்சு. இன்றைக்கு உன்னை விளங்கிக் கொள்ளுங்கள். அதெல்லாம் நல்லது, அறிவு தான், ரைட்டு. இப்போ உங்களுக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு அறிவு தேவை. தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும். தேவன் எதில் சந்தோஷப்படுவார்? தன்னை தேடி வரவங்களை பார்த்து. உங்களை ஒருத்தவங்க நல்லா உற்சாகமாக அன்பாக தேடி வர்ற அந்த இருதயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது? அதே ஒரு வேணாம் தானே ஏதோ வந்தாலும் அவங்கள பார்த்தா என்ன பண்ணுவீங்க? என்னப்பா வந்துட்டியா, சரிப்பா போயிட்டு வாப்பா, அப்படி தானுவோம். நம்மளை ஒரு நல்ல உற்சாகமாக சந்தோஷம் தேடி வரவங்களை பார்த்தா நமக்கே என்ன ஆகுது? ஒரு பூரிப்பு உண்டாகுது. உண்டாகுதா இல்லையா? ஆகையால் உடனே விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனுஷன் வாழ்வில் கர்த்தர் அவனை சந்தோஷப்படுத்துவார். நம்ம அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துக்கப்படுத்தினால தான் வாழ்க்கையில் சில இடங்களை நாம் துக்கப்படுகிறோம்.
வாழ்க்கையில் நாம் சில இடங்களை வந்து சில நன்மைகளை பெறாம அங்க என்ன பண்ணுகிறோம், துக்கப்பட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன சந்தோஷப்படும் போதே நீ சந்தோஷப்படுவ, நீ சந்தோஷம் என்னை அடையும் போதே நீ சந்தோஷமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆகையால் சாலமோன் கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் போதே கர்த்தர் தென்பட்டு நீ விரும்பினதை கேளுன்னார் பாருங்க. அப்போ அவர் கேட்டான் பாருங்க, ஆண்டவரே என்னை நல்லா ஒரு பெரிய ஸ்தானத்தில் நிப்பாட்டிட்டீங்க, ராஜாவா ஆக்கிட்டீங்க, வயசும் சின்ன வயசுல ஆக்கிட்டீங்க. சின்ன வயசுல ஒரு ராஜாவா இருக்குது சாதாரண காரியமா சொல்லுங்க பார்ப்போம். சின்ன வயசுல ராஜாவா தூக்கி என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வச்சுட்டாரு. இப்போ அவன் கேட்குறான் பாருங்க, என்ன கேட்குறான், ஆண்டவரே தூக்கி வச்சிட்டீங்க, இப்போ மக்களை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும்னா அதுக்கான ஞானம் தேவை, எனக்கு அந்த ஞானம்லாம் இல்லை. உடனே ஆண்டவருக்கு பாருங்க பயங்கர சந்தோஷம், அதுலேயும் சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் விரும்பினதை கேள்வி நம்ம என்ன கேட்போம், விரும்பினதை கேள்வி என்னங்க பண்ணுவோம், உடனே என்னென்ன உலக நன்மைகள் வேணுமோ அத்தனையும் லிஸ்ட் போட்டுருவோம் போட மாட்டோமா? நம்ம பயங்கரமான ஆளு, பல லிஸ்ட் போடுவோம். அது இல்லை, இது இல்லை, அதை தாங்க, இதை தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, பல காரியங்கள் பாருங்க. ஆனால் இவன் அந்த லிஸ்ட்லாம் போடலை. அவன் என்ன பண்ணான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமக்காக என்னை தெரிந்து கொண்டார், இப்போ கர்த்தருடைய காரியத்துக்காக கர்த்தருடைய விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துறேன் அப்படின்னு என்ன பண்ணான், ஆண்டவரே உம்மக்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்குது. இதுல கேட்டாலே ஒரு சந்தோஷம் பாரு. இதுலயும் கூட பார்த்தீங்கன்னா சத்துடைய ஜீவனை கேட்கல, இவனை சாகடிங்க அவனை சாகடிங்க சொல்லலை, எனக்கு இம்புட்டு பணத்தை கொடுங்க அம்புட்டு பணத்தை கொடுங்க அதையும் அவன் கேட்கல. அவன் கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. ஆனா அவன் அதை முன் வைக்கல. அவன் எதை முன் வைத்தான், கர்த்தரையும் கர்த்தர் ஏற்படுத்தின அந்த ஸ்தானத்திலே இருந்து அவருடைய ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை கேட்டது அவர் இன்னும் மிகுந்த சந்தோஷமா இருந்தது. சில பேர்லாம் கேட்கும் போதே ஆண்டவருக்கு ஒரு மாதிரி வரும் போல. சும்மா சொல்றேன், ஒரு இதுக்கு ஜோக்கா சொல்றேன். சில பேர் கேட்கும் போதே அவர் ஓடி போயிடுவார். சில பேர் கேட்கும் போது பூரிப்பாது அவருக்கு. கர்த்தர் பாருங்க கேட்கும் போது இங்க ஒரு பூரிப்பாயிட்டா இருப்பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாராம், நீ கேட்டதை தந்தேன்டா, நான் கேட்டது மட்டும் இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ பணத்தை கேட்கல, உனக்கு பணத்தை அள்ளித்தரேன், மகிமை, மேன்மை, உயர்வு, பெருமை, ஞானம், எதுலையுமே உனக்கு நிகரா எவன் இருக்க முடியாதுன்ட்டார். பணக்காரன் நிறைய பணக்காரன் தான், ஆனா பணக்காரன் இல்லையே, உன் பணத்துக்கு நிகரா எவனும் இருக்க முடியாது. பணக்காரன் நீ பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். எப்படி பார்த்தீங்களா? கர்த்தர் எப்படி பாருங்க, கர்த்தர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிடிச்சிக்கோ வச்சுக்கோ அப்படிலாம் தரமாட்டார், அள்ளி கொடுத்துருவார் பாருங்க. கர்த்தர் எல்லாமே அள்ளி தருகிற தேவன். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. கர்த்தர் எப்படி தெரியுமா, ஒன்னு உனக்கு ரெண்டே அள்ளி தரேன்னு, நீ ஒன்று தானே கேட்ட உனக்கு ரெண்டா தரேன், போ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரேன் அப்படின்னு பாருங்க. கர்த்தர் எப்போதுமே வந்து அப்படிப்பட்டவர், நல்லவர். அவர் தம் பிள்ளைகளை வாழ வச்சு பார்ப்பாரு. அவர் வந்து அழிக்கிறது இல்லை, உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை துன்பப்படுத்தி உங்களை 4 பேர் அசிங்கமாக பேச வச்சு அவர் அப்படி வைக்கிற தேவன் இல்லை. கர்த்தர் உங்களை வாழ வைத்து பார்க்கிறவர், அவர் அழகுபடுத்தி பார்க்கிறவர். உன் தாய் தகப்பன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு முதல்ல அழகுபடுத்தி பார்க்கணும் அவங்க தான். என் மகளுக்கு எப்படி இருக்குது, என் மகன் எப்படி இருக்குது, நல்லா இருக்குடி உனக்கு ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குப்பா உனக்கு ட்ரெஸ்ஸு, நீ இதை போடு. ட்ரெஸ் கடையெல்லாம் போகும்போது எங்கள் அப்பா இருக்கல அப்படி தான் பாருங்க, உனக்கு போட்டல இதை போடு நல்லா இருக்கு, இப்படி போடு. நான் சொல்லுவேன் எனக்கு வேண்டாம் அந்த மாதிரிலாம், இந்த மாதிரி மாடலே வேண்டாம். அவர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி மாடல்லாம் போட வேண்டியதானே. எப்பயும் பாருங்க கோட், அவ்வளோதான் தான் கோட்டே 2 எடுத்தேன் பாருங்க, எடுத்தாங்க கிடக்குது. எனக்கு கோட்டு ஐயோ வேண்டாம், எனக்கு எப்போ தோடுதோ அப்போ போடுறேன். அவங்க பாருங்க நம்மளை போட்டு அழகுபடுத்தணும் என்ன பண்ணுறாங்க, இந்த வாங்கு அதை வாங்கு, அப்படி போடு இப்படி போடு. சில பேருக்கு அதில் ரொம்ப விருப்பம் இருக்கும், நமக்கு அதில் அவ்வளோவா இல்லை, ஒரு காலத்தில் இருந்துச்சு. தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் தாய் தகப்பனே உன்னை அழகுபடுத்தி பார்ப்பாங்கன்னா, இப்படிலாம் போட்டால் என் பிள்ளை நல்லா இருக்கும், இதெல்லாம் போடணும்னு சொல்லி அப்படி இருப்பாங்கன்னா, இப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுங்க, அவரும் அதே தான். கடவுள் உங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறவர், உன் குடும்பத்தை அழகுபடுத்துறவர். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, தனிமையா இருக்கனுக்கு தேவன் என்ன பண்ணா, வீடு வாசல் ஏற்படுத்தி தராராம். இப்படியே வசனம் இருக்கு, எப்படி பார்த்தீங்களா? வீடு வாசல் அப்படின்னா வெறும் இதை மட்டும் கட்ட சொல்ல, குடும்பம் ஆக்கி கொடுக்குறவர் அவர். குடும்பம் குட்டி எல்லாம் ஆக்கி என்ன பண்ணுவாராம், தனிமையா இருக்கியா உன்னை அப்படித்தான் ஆக்கி தரப்போறேன் போ அப்படின்றாரு. எப்படிப்பட்ட கர்த்தர் பார்த்தீங்களா? ஜோரா கையை தட்டுமா அவருக்கு. கடவுளை தேடுற பிள்ளைகளை அப்படியே விட்டுற மாட்டாருங்க அவரு. நீங்க அவரை தேடினீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்க குடும்பத்தை அழகுபடுத்தி கொடுத்துருவாரு, அழகுபடுத்தி தர தேவன் அவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனத்தை கர்த்தர் இதெல்லாம் எழுதி பேசு அப்படின்னாரு பாருங்க. இதை பேசிட்டே வரையில இந்த வசனத்தை இதை லிங்க் பண்ணிக்கோ அப்படின்றாரு. என்னவா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பாருங்க, கர்த்தரிடத்துல நன்மையை எதிர்பார்க்கிறவங்க எதை சார்ந்து கொள்ளக்கூடாதான், இந்த புத்திய. நீயா சில பிளான் பண்ணி வச்சிருக்க பத்தியா, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அது பண்ணலாம்,
இதை என்ன பண்ணாத, சார்ந்து இருக்காத, நீ பிளான் போடாத, யார் வாழ்க்கைக்கு நீ பிளான் போடாத. நீ ஒரு காரியத்தை ஏற்று தூக்கி வச்சிருக்க பார்த்தியா, அதெல்லாம் உடச்சி கீழே தள்ளு. அதெல்லாம் ஒரு பாபேல் கோபுரம். அது கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள். கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, எல்லாத்தையும் இறக்கி வை, இறக்கி வை, இறக்கி வை. இப்போ கர்த்தர் நம்பிக்கை இருந்து கர்த்தருடைய சித்தமாகட்டும், கர்த்தர் இப்படிதான் நடத்தணும்னு சொல்லி நன்மையான விஷயங்களை தூக்கி வைன்றாரு. ஹல்லேலூயா. இது ப்ராஃபட்டிக்கல். இப்போ வசனத்துக்கு வருவோம். இப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, சுய புத்தி மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து பாருங்க. இந்த உலகத்தான் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்திக்குரிய விஷயமாவே சொல்லுவான். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா, இதை செய்யிடி, அங்க போயிட்டு வாடி, அவனை பார்த்துட்டு வா, அவளை பார்த்துட்டு வா, அங்க ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு, அவங்க இருக்காங்க. நீங்களும் போய் 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 சுத்தி சுத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் ரெமெடி கொடுப்பாங்க சில விஷயங்கள்லாம். இதை இப்படி செஞ்சு பாரு, அப்படி ஆயிரும். உங்க வீட்டில் பணம் வேணுமா, தண்ணியை ஊற்றி இதை வச்சு அதை போடு, உப்பு கல்லை போடு, 2 லைட்டை எரிய விடு சொல்றாங்களா இல்லையா? எல்லாம் சுய புத்தியிலிருந்து வரது பாருங்க. நீ எல்லாத்தையும் போட்டு பாரு, ஏதாவது நடக்குதான்னு பாரு. நடந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பண்றேன், உங்க வழியில வந்துடுறேன். இல்லை இல்லை இல்லை, இந்த புத்தியில சாராத, இங்க சாராத. ஓ முழு இருதையும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் தான் எனக்கு தருவாரு, கர்த்தரால தான் முடியும், கர்த்தரால தான் ஆகும். இதை நல்லா ஃபிட் பண்ணிக்கோ, மைண்ட் நல்லா ஃபிட் பண்ணட்டும். அந்த வாட இருக பிடிச்சுக்கிறட்டும் நல்லா. கர்த்தரால மட்டும்தான் ஆகும், கர்த்தரால மட்டும்தான் நடக்கும், கர்த்தரால் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும், கர்த்தரால் மட்டும்தான் எனக்கு நன்மை தர முடியும், இயேசுவால் மட்டும்தான் எனக்கு எல்லா வெற்றிகளையும் சுகவாழ்வும் தர முடியும். இது ஃபுல்லா இருதயபூர்வமா நம்பணும் பாருங்க. இதை நம்பாம சில பேர் கடவுள் நம்புறேன்னுவான், ஆனா புத்தியில ஃபுல்லா என்னதான் இருக்கும், சுய பிளான் இருக்கும். அவன் சில நன்மைக்கு சில பிளான் போட்டு வச்சிருப்பான். இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இப்படி ஓடி பார்ப்போம், இப்படி போய் பார்ப்போம். இல்ல இல்ல, கர்த்தர் யாருக்கோ இங்கே சொல்லுகிறார், அதுக்கு தான் இந்த வசனத்தை இங்க நீ சொல்லணும்னாரு, இந்த வசனத்தை நீ சொல்லு அப்படின்னு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இங்க சாராத, என்ன சார்ந்துகொள், என்னை கவனி, என் மீது கவனத்தை செலுத்து, என்ன தேடி வா, என்கிட்ட கேட்டல, அதை நான் உனக்கு செய்வேன்றார். எப்படிப்பட்ட கர்த்தர் பாத்தீங்களா? கால்நடை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, கர்த்தரில் நம்பிக்கை இருந்தும் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவரும் பாதைகளை சேவைப்படுத்துவார். உன் வழியில கூட உன் நினைவுகளை யார் இருக்கணுமா? தேவன். தேவன் மேல் நம்பிக்கை இருந்தேன், தேவன் தான் எனக்கு எல்லாம் தருவார், தேவன் தான் எனக்கு எல்லாம் செய்வார், தேவன் தான் எனக்கு எல்லாம் கொடுப்பாரு, தேவன் தான் எனக்கு எல்லாம் தருவார், தேவனால் தான் என்னை சுகமாக்க முடியும், தேவனால் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்பு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வச்சுக்கிடுவான், எனக்கு தெரியுங்க, ஹலோ எனக்கு இந்த இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அங்கே எடுக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதெல்லாம் கடவுள்கிட்டலாம் இப்படிலாம் இல்லைங்க, அப்படியா இப்படிங்க அப்படி அப்படி அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இந்த மெத்த படிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் பாருங்க. அவங்களால தான் ரொம்ப விசுவாசிக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே தேவனுடைய வார்த்தை புத்திக்கும் இதுக்கும் என்ன ஆகாது, ஒத்தே போகாது. நீங்கள் வசனத்தை ஒன்று நம்ப ஆரம்பிக்கும் போதே புத்தி சொல்லும், எப்படி இது நடக்கும், நான் நம்புற ஒன்றும் ஆகாது. உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நானும் அதை பயணித்து வரும்போது இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த புத்தி தடுமாற்றம் அடையப்படும் பாருங்க. நான் ஒன்றை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் புத்தி ஒரு பிளான் போடும், சரி நம்புவோம், இருந்தாலும் இதை போய் இப்படி போய் செய்வோம், போய் இப்படி பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய புத்தி என்ன பண்ணுதுன்னா அதுவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் புத்தி இப்போ வேலை செய்ய வேண்டாம், உன் புத்திக்கு ஒரே கட்டளையிடு, கர்த்தரை மட்டுமே முழுமையாக நம்பு, கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள், எல்லாவற்றுக்கும் அவரே சார்ந்து கொள். வேத வசனம் பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயத்துக்கு சார்ந்து கொள்ள, இந்தந்த விஷயத்துக்கு சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி வகையிருத்தி எதுவுமே காண்பிக்கவில்லை. எல்லா விஷயங்களுக்காகவும் எல்லா காரியத்துக்கு தான் கர்த்தரை நம்பணும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் உனக்கு வேணும்றியோ, சுகமா, ஆரோக்கியமா, நன்மைகளா, இதெல்லாம் உனக்கு தரப்படும். கூட சொல்ல, கூட தரப்படுமா, அந்த வாட கவனிங்கள, கூட தரப்படும். எக்ஸ்ட்ரீமா கொடுப்பார் ஆண்டவர், உனக்கு அள்ளி கொடுப்பார் தேவன். அவரால் என்றே விடுதலை இல்லை, அவரால் என்றே ரட்சிப்பு இல்லை, அவரால் என்றே மீட்பு இல்லை, அவரால் என்றே நன்மை இல்லை. இதை நீங்க நல்லா இருக்க பிடிச்சுக்கிறணும். அவர் தருவாரு, ஆனா நான் இந்த இந்த குறுக்கு வழியில போறேன், அந்த குறுக்கு வழியில போறேன், இந்த அப்படி போறேன், இப்படி போறேன். நிறைய கிறிஸ்தவங்களே மாந்திரியத்துக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? மாந்திரியம் எல்லாம் போவாங்க, எல்லாம் நாங்கள் இயேசு கும்பிட்றோம், இருந்தாலும் இந்த ரெடிமேடாக டக் டக் டக்குன்னு போய் பண்ணணும். மொத்தமாக பேய் உட்காந்து அடிக்கும் பாருங்க, குடும்பத்தையே சாய்ச்சிரும். நல்லது ஒரு மாதிரி என்ன பண்ணிடும், மொத்தமாக சாய்ச்சிரும்.
சில குடும்பங்கள் என்ன பண்ணோன்னா பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு செஞ்சு செய்வனை பண்ணி வாழ்நாள் முழுதும் நமக்கே சம்பாதிச்சு போடுற மாதிரி வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த சென்னையில் தான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த சென்னையில் இப்படி ஒரு தாய் தகப்பன் இருப்பாங்களா அப்படின்றது சென்னைக்குள்ளே ஆண்டவரை வழி நடத்தும் போது சில பேருக்கு ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லாம் அப்படி தான் பாருங்கள். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பாவம் ரொம்ப வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகணும், சீக்கிரம் இது பண்ணணும், மாப்பிள்ளையை தேடுறோம், மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டுது, பாவம். அந்த அம்மா பார்த்தா உண்மையாகவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. தலையில் கை வச்சு ஜோம் பண்ணா கர்த்தர் சொல்கிறாரு, அவள் பொய் பேசுகிறா, ப்ராடு, அவள் பொய் பேசுகிறா. அவள் இவன் மகளை உழைச்சி போகிறதுக்காகவே அவள் கல்யாணம் பண்ணி தராமல் வேற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஹல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னா எனக்கு புரிய மாட்டேது. ஏன்னா அழுதுகிட்டு சொல்லுது. வெளிப்பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாவே உண்மையாகவே மகள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது அப்படி இருக்குது, ஆஹா மகன் மேலே எவ்வளவு பாசம், பாவம், திருமணம் ஆகணும்ன்ட்டு கையை வச்சனா கத்த சொல்கிறாரு, அவள் பொய் பேசுகிறா, ப்ராடு. அவள் உழைக்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டா, உழைச்சி போகிறதுக்காக. யார் உழைச்சி போட? மக அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் உழைச்சி போட்டு என்ன பண்ணணுமா, கூடயே இருக்கணும் அப்படின்னு. தேவபிள்ளைகளே, இப்படி தான் பாருங்க, தாய் தகப்பன் கூட இப்படி தான் இருப்பாங்க. அவர் தான் உண்மையான நேசம், உண்மையான அன்புள்ளவர், உண்மையான இரக்கமுள்ளவர். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லாமே உனக்கு நடக்கணும், கிடைக்கணும். அவரே அதை செய்யணும் விரும்புகிறவர். அப்படிப்பட்ட கர்த்தர் ஆண்டவராய் இயேசு. அவ்வளவு நல்ல தெய்வம் அவர். சாதாரணமாக எண்ணிராதீங்க. உன் தாய் தகப்பன் கூட உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கக்கூடாதுன்னு தள்ளி போடுவாங்க. ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. அந்தந்த காலத்திலையும் அந்தந்த நேரத்திலையும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் நடக்கணும், கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர். நீங்கள் அவரை தேடுங்க, அவர் எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா கேள்விக்கும் அவர்கிட்ட தான் பதில் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் தான் பாருங்க, இந்த பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை கோர்த்து பேசு அப்படின்னார். இங்கே சுய புத்தியில சார்ந்து வாழ்ற சில பேர் இருக்காங்க. என்னதான் கர்த்தரை நம்புறேன்னு வாயில சொல்லுவாங்க, ஆனால் இவங்க மைண்ட்லேயே என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு இதை தெரியும், நான் அப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படின்னு போவாங்க. அப்படிப்பட்டவங்க கர்த்தரிடத்திலிருந்து எந்த நன்மை பெற முடியாது என்று நீ தெளிவாக சொல்லு அப்படின்னாரு. ஆகையால் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சுய புத்தியிலே சாய்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. கர்த்தரை ஒரு மனிதன் முழு இருதயத்தோடு நம்பினானா அவனுக்கு எல்லாமே நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிங்கள், நீதிமொழிகள் 3:26 வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பாருங்க, கர்த்தர் மீது ஒருத்தன் நம்பிக்கை வைக்கும் போது அவன் வாழ்க்கையில பிரச்சனை மாட்டிருந்தாலும் கூட அவர் காப்பாற்றுவார். அப்போ ஒரு மனிதன் கர்த்தரில் முழுமையா நம்பிக்கை வைக்கும் போது வியாதிலிருந்து காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, தீமைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, என்ன காரியத்துக்காக ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறானோ அதை அவனுக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். எதுலையுமே பாதி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். லூக்கா 10:38-42. பின்பு அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னின் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்க, தேவையானது உனக்கு என்ன தேவைன்னு அவர் சொல்றாரு. பாருங்க, நீ இப்போ ஒரு தேவையோடு இங்க வந்திருக்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு உனக்கு ஃபர்ஸ்ட் தேவை எதா தெரியுமா இருக்கணும்? என் கிட்ட வா, என் பாதத்துல உட்காரு, ஜெபம் பண்ணு, என்னை தொடர்ந்து தேடி வா, அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? தேவையானது ஒன்றே. பாருங்க, மாத்தாள் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது, மரியாள் மாதிரி ஒரு கூட்டம் உண்டு. மாத்தாளும் கிறிஸ்தவ தான், மரியாளும் கிறிஸ்தவள் தான். இந்த மாத்தாள் கிறிஸ்தவ என்ன பண்றா? உலக கிறிஸ்தவளா இருக்கா, கவலை கிறிஸ்தவ. நிறைய பேர் கிறிஸ்தவன் போயிருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்துக்கு. எனக்கு அது நடக்கல, அது நடக்கல, அது வேணும், அப்படி இப்படி எனக்கு அந்த என்ன செய்ய பாரு, எதிர்காலத்தில் என்ன ஒன்றும் புரியல, பயமா இருக்கு, தீங்களா இருக்கு, யாரு வேணும். சிரிக்கிறோம், இப்படிலாம் அழுதுதே இல்லையா? என்னங்க என்ன சேர்த்தான்னு சொல்கிறேன், நம்மளாம் அழுதுதே கிடையாதா? என்னாலும் ஒரு கட்டத்தில் நம்ம அழுகாமல் இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அழுவோம், அதே நினச்சிட்டு இருப்போம். சில நேரம் அதுவே நமக்கு என்ன பண்ணுது, உடம்பெல்லாம் நடுக்கம் கொடுத்துருது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிக்கிறது, காய்ச்சல் வந்துடுது, மண்டை வலி வந்துடுது,
பல வியாதிகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இந்த சிந்தனை உள்ளே போய் உட்காந்து தூக்கத்தை இழந்துடுறோம். தூக்கம் ஓடி போயிடுது. தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டுது. எங்கெங்கே ஓடிட்டு இருக்குது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. சில நேரங்கள் பல விஷயங்கள் பண்ணிடுது பாருங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சிரு. எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சு இதவே பாருன்னு அவனை சொல்லலை. நீ என் சமூகத்தில் உட்காந்து என் வசனத்தை கேளுப்பா, என்னை தேடி வா. உனக்கு இதுதான் இப்போ முதல் தேவை. இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன்னா பின்னாடி உன் தேவை என்னையோ அதை நிறைவேறுன்றாரு. இயேசு உன் முதல் தேவையாக இருப்பார்னா உன்னுடைய உலக தேவைகள் எல்லாத்தையும் உனக்கு சந்திப்பார். இயேசு முதல் தேவையாக இருப்பார்னா உனக்கு வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தைகள் எல்லாமே உனக்கு உண்டு. நீ இதுதான் முதல் அப்படின்னா இப்போ உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. கிறிஸ்துவர்கள் நிறையா பேர் சில நேரம் பெறாத காரணமே நல்லா வந்துட்டே இருப்பான், கடவுளை முதலிடம் கொடுத்துட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேக் ஸ்லைட் ஆகி உலகம், பணம், அது இது, மாந்திரிகம், மையி, வேறு வழியில் போகிறது, தப்பு செய்கிறது. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மாந்திரிகத்தில் போய் உதவுவாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளே இங்கே நிறைய நடக்குது. தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். அத்தனையும் பாவம், அத்தனை பேய்களும் பின்னாடி என்ன பண்ணும், அவங்க வாழ்க்கையை ஒன்றுலாம ஆக்கிறோம். நல்லது செய்கிற மாதிரி செய்யும், பின்னாடி வாழ்க்கையை அழிச்சிரும். அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்க விடாது. குடும்பத்தை இந்த பேய் சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றுதா இல்லையா? எந்த வீடு மாறி போனாலும் பின்னாடி பேய் வரும். ஏன்னா பண்ணது என்ன, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாவே அவங்க பின்னாடி பேய் வரும். வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு வாங்க. ஆனால் மேட்ரு என்ன தெரியுமா, இந்த அம்மா பண்ணிட்டு வந்திருக்கும் பாருங்க. இந்த அம்மா என்னைக்கு செய்வேனுக்கு பின்னாடி போச்சோ அன்னையிலேருந்து இந்த பேய்கள்லாம் என்ன பண்ணும், ஏ செல்லம் என்னை விட்டுட்டு போற, ஏய் செல்லம் செல்லம் என்ன சொல்லுது, ஏ செல்லம் பின்னாடி என்ன பண்ணுறேன், என்னை மட்டும் விட்டுட்டு போற, நல்லது செய்யணும்ல, திருப்பி எல்லாத்துக்கும் நான் வரேன், வாங்கிட்டேன், திருப்பி எனக்கு பலி கொடுக்கணும்ல, நீ நிறையா உன்னை டார்ச்சல் பண்ணாம விட மாட்டேன். ஹலோ, அப்போ என்ன பண்ணுது, சரீரத்தை பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது. வச்சவங்களுக்கெல்லாம் பாருங்களேன் பயங்கர வியாதிக்குள்ளே போவாங்க. இந்த மாந்திரிகத்தை பின்னாடி போகலாம் பார்த்தீங்கன்னா சரீரத்தை பாதிக்கும். ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, என்ன ஆகுது அங்கே எல்லாம் நல்லா இருக்கே ரிப்போர்ட். ஏன்னா பேய்கள் வேலை செய்யும். என்ன செய்யுது, பேய்கள் வேலை செய்யுது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு உதவ முடியும். கர்த்தருக்கு வெறுப்பூட்டுகிற காரியத்தையும் பொல்லாங்கான காரியத்தை ஒரு மனுஷன் செய்ய அவன் வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்க, அழிச்சு கொண்டு இருக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, மறுபடி மனம் திரும்பு, உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இப்போ உன் வாழ்க்கையில நான் தான் முக்கியம், எனக்கு முதலிடம் கொடு, உனக்கு தேவை நான் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில என்ன வேணும், என் இடத்துல உட்காந்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன்றாரு. எங்கெங்கே ஓடி எங்கெங்கே போய் வாழ்க்கையில அலைஞ்சு திரிஞ்சு வீணாய் வாழ்க்கை போனதுதான் மிச்சம். இப்போ நான் மட்டும்தான் உனக்கு எல்லாம் சொல்லி என் மேல் முழு நம்பிக்கையா இருந்து நானே கதின்னு எந்த ஒரு மனுஷி இருப்பாடோ அவனுடைய வாழ்வில் நான் கிரியை செய்வேன். அதை விட்டுட்டு சுய புத்தியில நீயா யோசனைப்பட்டு பல காரியத்திலிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் முடியாது. நீ போக நினைச்சாலும் உன் பின்னாடி அந்த பேய்கள் விடாது. சில பேருக்கு சொல்றாரு, சில பேருக்கு பேய்கள் என்ன பண்ணுது, பின்னாடி வந்துட்டு இருக்குதான். நைட்டில் தூங்க விடாது, பகலை தூங்க விடாது, எங்கே பட்டாலும் போட்டு அமுக்கும். யாருக்கோ பாருங்க, கர்த்தர் பேசுறாரு, நீ சொல்லு, இப்போ இந்த பேயிலேருந்துலாம் வெளியே வரணும்னா இயேசு மட்டும்தான். இயேசு வருவார் என்றால் இயேசுக்கு மட்டும்தான் அந்த பேயெல்லாம் பயப்படும், மாந்திரிகெல்லாம் பயப்படும். அவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் அது அடங்கும், வேற எதுக்குமே அடங்காது என்பது மந்திரவாதிகளுக்கே நல்லா தெரியும். மற்ற எங்கே ஓடினாலும் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாங்க. ஆனால் இயேசு ஒருவருக்கு மட்டும் எந்த ஆவியாக இருந்தாலும் அது அடங்கும், எந்த பேயினாலும் அடங்கும், எந்த மாலை எதுனாலும் அடங்கும். ஆகையால் கர்த்தரை தேடுற பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடுற பிள்ளை வாழ்வில் நான் குறை வைக்க மாட்டேன்றாரு. கர்த்தரை தேடி ஒரு நன்மையை குறைபடாது. உன் வாழ்க்கையில் 2025 வருஷத்துலேயும் இதுதான், 2026 இருந்தாலும் சரி, முடிவு பரியந்தமும் இந்த வசனம் வேலை செய்யும். முடிவு பரியந்தமும் எல்லா வாக்குத்தத்தம் உனக்கு தான். நான் உன் பக்கம் இருக்கிறேன், நீ என் வார்த்தை பக்கம் நின்றனா நான் உன் பக்கம் நிற்பேன்றாரு. நீ அசுத்த பக்கத்துக்கும் அருவருப்பான பக்கத்துல போய் நிற்ப அப்படின்னா அங்க பிசாசுகள் உன் பக்கம் நிற்கும், நான் நிற்க மாட்டேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில வரணும், தேவன் உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் செய்யணும், தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கடந்து வந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்யணும்னா நீங்க தேவன் பக்கம் வாங்க, தேவன் பக்கம் நில்லுங்க, தேவனே முழு இருதயத்தோட தேடுங்க, முழு இருதயத்தோட நம்புங்க. உங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே வாழ்க்கையில உங்களை நான் முதல் இடத்துல வைக்கிறேன், நான் முதல் இடத்துல வைக்காம நான் வேற மாதிரி காரியங்கள் போனது தப்பு தான், என் சுய புத்தியில சார்ந்து நான் தப்பான காரியத்தில் இறங்கின தப்பு தான், மன்னிங்க ஆண்டவரே, எல்லா நன்மைக்கு நான் உண்மையே தேடுவேன் ஆண்டவரே, உண்மையே நாடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல ஒப்படைத்து அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கையிடுங்க.
ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். எல்லாம் எழுப்பி நிற்போமா?